வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ். நாம் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாம் இன்றைக்கி பிரேக் அவுட் ஆகி இருக்கக்கூடிய ஸ்டாக்குகள் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம பார்க்க போகிறது CIE இந்தியா. இது ஒரு ஃபோர்ஜிங் கம்பெனி. இதோட PE 23.88, செக்டார் PE 39.31, ROE 18.79. 25th செப்டம்பர்லேருந்து 27th நவம்பர் வரைக்கும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட்லேயே இந்த ஸ்டாக் இருந்துட்டு வந்திருக்கு. இதோட லோயஸ்ட் ப்ரைஸான 453 ரூபாயை தொட்டுட்டு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. நேற்று 5% ரைஸ் இன் ப்ரைஸும் அண்டு வெரி குட் வேல்யூமில் ஏறும்போது இதோட ரெசிஸ்டன்ஸ் லைனில் 508 ரூபா 50 அப்படிங்கிற ப்ரைஸில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பின்னாடி இது 519 ரூபா 35 வரைக்கும் போயிட்டு 508.05 க்ளோஸ் வச்சுருக்கு. இன்றைக்கி காலையில் வீடியோவில் நம்ம 508.50 கீழே போனால் வாங்க வேண்டாம், 508.5 மேலே வந்தால் மட்டும் வாங்குங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் இன்றைக்கி இது 504.80 வரைக்கும் கீழே போயிட்டு 521.10 அப்படிங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போது 10% நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டை 550 ரூபாயில் இருக்குது. கேர்ஃபுல், 526.5 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஒருவேளை இது 550ஐயும் கிராஸ் பண்ணிருச்சு அப்படின்னா இதோட செகண்ட் டார்கெட் 571 ரூபா. 571ஐயும் இது பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா இதோட தேர்ட் டார்கெட் 596 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கிட்டத்தட்ட 21% ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ரேமண்ட்ஸ். இவங்க ஒரு லீடிங் டெக்ஸ்டைல் அண்ட் வீவிங் கம்பெனி. இவங்களோட PE 1.53, செக்டார் PE 0.77, ROE 35.47%. ஜூலையிலேருந்து நவம்பர் 24 வரைக்கும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட்லேயே வந்துக்கிட்டு இருந்த இந்த ஸ்டாக்கு அதோட 52வது வார லோ 52 வீக் லோவான 1427 தொட்டுட்டு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. இது ஒரு இன்வெர்சபிள் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் இருக்குது. நேற்று சுமார் 12% வேல்யூம் அண்ட் ப்ரைஸ் ரைஸில் 1728 ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அதே நேரத்தில் 1789 ரெசிஸ்டன்ஸ் லைனையும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு 1799.95 க்ளோஸ் வச்சுருக்கு. இன்னைக்கு காலையில் வீடியோலே இதை பற்றி சொல்லியிருக்கோம். ஒருவேளை 12% ஏறினதுனால கீழே இறங்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு. ஆனால் இது 1805.5 ஓப்பன் ஆகி 1803.05 வரைக்கும் இறங்கி பின்னாடி ஏறி 1908 வரைக்கும் போயிட்டு 1863.05 இப்போ க்ளோஸ் வச்சுருக்கு. இதோட 10% ப்ராஃபிட்டு 1967. கேர்ஃபுல், 1832.50 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதே மாதிரி 1890 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஒருவேளை இது டார்கெட் ஒன்றான 1967 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இதோட அடுத்த டார்கெட்டு 2190 வரைக்கும் போகும். அந்த டார்கெட்டையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா 2359 வரைக்கும் போகும். அது கிட்டத்தட்ட 32% ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். கவனமாக இருங்க. எப்போவுமே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு ப்ராஃபிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டிட்டு போகிறது தான் பாதுகாப்பானது. இப்போது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கு கான்ஃபிபெட். இது இண்டஸ்ட்ரியல் கேஸ் அண்ட் ஃபியூவல்ஸ் ரிலேட்டடான ப்ரைவேட் ஆர்கனைசேஷன். இதோட PE 39.43, செக்டார் PE 9.33, ROE 8.58%. இது ஏப்ரல் மாதத்துலேருந்து தொடர்ந்து நவம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் டவுன் ட்ரெண்ட்லேயே வந்துட்டு இருந்த இந்த ஸ்டாக்கு அதோட 52வது வார கடைசியை, அதாவது 52 வீக் லோவான 66.18 ப்ரைஸை தொட்டுட்டு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு.
நேற்று 7.5% வேல்யூமும் ப்ரைஸும் ஏறி கிட்டத்தட்ட 84.04 வரைக்கும் ஏறிட்டு பின்னாடி 83.22ங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் வச்சுருந்தது. ஆனால் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டான 83.5 பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வந்ததுனால இன்றைக்கி காலையில் நம்ம போட்டிருந்த வீடியோவில் எப்போ இது 83.50 தாண்டி க்ளோஸ் வைக்குதோ அப்போ தான் வாங்கணும்னு சொல்லியிருக்கோம். இன்றைக்கி இது 82.90ங்கிற ப்ரைஸில் ஓப்பன் ஆகிட்டு அப்படியே கீழே வந்து 81 தொட்டுட்டு 81.35 ப்ரைஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. இதோட பிரேக் அவுட் ப்ரைஸான 83.50 பிரேக் பண்ணால் தான் வாங்கணும். அப்படி வாங்கினோம்னா இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் 92 ரூபா. 92ஐயும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 96.5 வரைக்கும் போகும். ஒருவேளை அதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா டார்கெட் 3ஆன 105 வரைக்கும் போகும். அது கிட்டத்தட்ட 25% ப்ராஃபிட் நமக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. கவனமாக இருங்க. எப்போவுமே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு ப்ராஃபிட்டை நகட்டிக்கிட்டே போகிறது தான் நல்லது. டெய்லி காலையில் 6 o'clock போடக்கூடிய வீடியோஸை பார்த்துருங்க. அதுதான் அன்னைக்கு மார்க்கெட்டில் நம்ம பை பண்ணுறதுக்கு உறுதியாக இருக்கும். எந்த கலர் எதை குறிக்கிறது என்ற சந்தேகம் சிலருக்கு வரலாம். ப்ரௌன் கலர் பிரேக் அவுட் ப்ரைஸையும், க்ரீன் கலர் கரண்ட் ப்ரைஸையும், பிளாக் கலர் ரெசிஸ்டன்ஸ் லைனையும், ப்ளூ கலர் டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3ஐயும் குறிக்கும். இது வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருந்த எல்லா தகவலுமே கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. எந்த ஒரு ஸ்டாக்கையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து முடிவு செய்கிறது தான் நல்லது. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இது சம்மந்தமான தகவல் கிடைக்கும், உங்களோட வியூஸும் தெரியும். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பை. See you.